சேலம் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் என்ன நடந்தது? கூடுதல் தகவல்கள். சேலம் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் முதலாவதாக பேச துவங்குகையில் மாமன்ற கூட்டத்தில் பேசும் மேயர் மற்றும் அதிகாரிகள் பதில் சொல்வதற்கு பதிலாக திமுக கவுன்சிலர்களை பதிலளித்து விடுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டை முன்வைத்தார்கள். இந்த நிலைமைதான் தொடர்ந்து நீடிப்பதாக அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாதவ மூர்த்தியும் பேசினார். இதற்கு திமுக கவுன்சிலர்கள் ஒன்று கூடி கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக கவுன்சிலர்கள் இது தொடர்பாக பேச துவங்கினர். அப்பொழுது அதிமுக கவுன்சிலர் செல்வராஜ் என்பவர் பேசும்போது சேலம் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு குடிநீர், அடிப்படை தேவை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் மாநகராட்சி மேயர் அறையை புதுப்பிக்க 40 லட்சம் செலவு செய்து பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டதாக கூறி அல்வாவை எடுத்து மேயரிடம் காண்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக கவுன்சிலருக்கு பதிலளிக்கும் வகையில் திமுக கவுன்சிலர் பேப்பரில் உலக அறிவாளி என்று எழுதி காண்பித்து விமர்சனம் செய்து கிண்டல் செய்தார். இதனால் சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இதையடுத்து சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து வெளியேறினர். இந்த மாமன்ற கூட்டம் இன்றைய தினம் கடும் வாக்குவாதமும் அதே போன்று பரபரப்பும் நிறைந்து காட்சியளித்தது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.